நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சுட்டு இருந்தப்ப என்னோட கவனத்தை மிகவும் ஈர்த்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கலான்னு விரும்புறேன். இது ரொம்பவே வல்லமை உள்ள வார்த்தைகளா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். உங்களோட விசுவாச நிலைமையை பத்தி நீங்களே நிதானிச்சு பாக்குறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஆமா, நான் ஆண்டவரை நம்புறேன். நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உறுதியா இருக்கிறேன். என்னோட ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தைய, கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார்னு நாம எல்லாருமே சொல்லத்தான் செய்றோம். நம்மளோட வாழ்க்கையின் வெவ்வேறு பகுதிகளில் ஆண்டவருக்காக அவர் கிரியை செய்யறதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். எல்லாம் உண்மைதான். இந்த ஒரு ஒப்புமையை உங்க கூட பகிர்ந்துக்க விரும்புறேன். இந்த குறிப்பிட்ட அதிகாரத்துல ஒரு குழந்தைய பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல்ல 2 காரியங்களை பத்தி இது பேசுது. சகரியாவும் எலிசபெத்தும் தங்களோட முதிர் வயதுல ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வயசானவங்க, குழந்தை பெற முடியாதவங்களா இருந்தாங்க. இது நடக்கவே வாய்ப்பில்லாத ஒண்ணா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அதை நடக்க செய்தார். இயேசுவுக்கு முன்னோடியான யோவான அவங்க பெற்றெடுக்கிறாங்க. மரியாளோட விஷயத்தை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு அது குழந்தை பெறுவதற்கான காலகட்டமே இல்லை. ரொம்ப சீக்கிரமாவே அதுக்கு அவங்க தயார்படுத்தப்படுறாங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு கல்யாணம் கூட இன்னும் ஆகலைங்க, நான் எப்படி குழந்தை பெற்றெடுக்க முடியும்னு மரியாள் திகைச்சு போயிடுறாங்க. ஒருத்தங்க ரொம்ப வயசானவங்க, இன்னொருத்தங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே குழந்தை உண்டாகுது. ரொம்ப இளமையானவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வயசுதான் அது. சீக்கிரம்னு ஏன் சொல்றேன்னா, கல்யாணமே ஆகல, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஒருத்தங்க ரொம்ப வயசானவங்க, இன்னொருத்தங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே. 2மே நடக்க கூடாத அல்லது நடக்க வாய்ப்பில்லாத விஷயங்கள். ஆனா ஆண்டவர் அதை நடத்தணும்னு திட்டம் பண்ணிட்டாருன்னா, அது எப்படி இருந்தாலும் சரி, அதுல தாமதம் சீக்கிரம்னு எதுவுமே இல்லை. அவர் நடத்துற நேரம் தான் சரியான நேரம். அதே அதிகாரத்துல ஒரு நபர் சீக்கிரமாவே பெற்றுக்கொள்றாரு, இன்னொரு நபர் ரொம்ப தாமதமா பெற்றுக்கொள்றாரு. அதாவது ஒருத்தங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு, ஆனா உங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்றதுனால அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்காதுன்னோ அது உங்களுக்கு கிடைக்காதுன்னோ அர்த்தம் இல்லை. ஏன்னா ஆண்டவரோட நேரம் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமானது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை நம்புற ஒரு முதிர்ச்சி நமக்கு வேணும். இங்க நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச விரும்புறேன். சகரியாவும் மரியாளையும் ஒரே தேவதூதன் தான் சந்திக்கிறாரு. அவங்க பெறப்போற குழந்தைய பத்தி அவங்க கிட்ட சொல்றாரு. உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சகரியா கிட்ட தேவதூதன் சொல்றப்ப சகரியா என்ன சொன்னாரு? வசனம் 18 பாருங்க. இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. இது நடக்கும்னு எப்படி என்னால உறுதியா நம்ப முடியும்னு எதிர்பார்க்கிற அப்படின்னு சொல்றாரு. ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படிதான் சொல்லுது. இதை என்ன நம்ப சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி தேவதூதனை பார்த்து கேட்கிறாரு. நான் நம்புவேன்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க அப்படின்றது போல மெசேஜ் வெர்ஷன்ல போடப்பட்டிருக்கு. நானும் வயசானவன், என்னோட மனைவியும் வயசானவன்னு சொல்றாரு. வேற மொழிபெயர்ப்புல, நான் எப்படி இதை நம்ப முடியும்? நீ சொல்ற விஷயத்தை என்னால எப்படி உறுதியா ஏத்துக்க முடியும்? இதை எப்படிங்க என்னால நம்ப முடியும்? இது உண்மையாவே நடக்குமா? நான் வயசானவன், என் மனைவியும் வயசானவ அப்படின்னு எல்லாம் சகரியா சொல்றாரு. நான் ஆண்டவரோட சமூகத்துல நிக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீ நம்பாததுனால 20ஆம் வசனத்துல பாருங்க, இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். சகரியாவுக்கு இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டப்ப அவர் அதை நம்பல. இது எப்படி நடக்கும்? உண்மையாவே இதை என்ன நம்ப சொல்றியா? இது நடக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது அவிசுவாசமான நம்பாத ஒரு இடத்துல இருந்து அவர் இதை சொல்றாரு. ஆனா மரியாளை பாருங்க, இதுதான் என்னோட கவனத்தை ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயம். அதே தேவதூதன் மரியாள் கிட்ட வர்றாரு. உனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு சொல்றாரு. 34ஆம் வசனம் பாருங்க. இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே. இந்த கேள்வி ஒரே மாதிரியா தெரியலாம். இது நடக்கும்னு நான் எப்படி நம்ப முடியும்னு சகரியா கேட்கிறாரு. மரியாளும் அப்படிதான் கேட்கிறாங்க. நான் ஒரு கன்னி, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? எனக்கு கல்யாணமே ஆகல, புருஷனோட நான் சேரல, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க.
ஆனா தேவதூதன் மரியாள் கிட்ட, நீ இதை நம்பாததுனால உன்னோட வாயை அடைக்க போறேன், குழந்தை பிறக்கிற வரைக்கும் பேச முடியாம இருப்ப அப்படின்னு அவர் சொல்லல. சகரியா கிட்ட மட்டும் ஏன் பேச முடியாம இருப்பேன்னு அப்ப சொன்னாரு? முதல் விஷயம், ஆண்டவரோட வழிகள் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு விதமானது. அதே சமயம் சகரியாவோட கேள்வியை கவனிச்சு பாருங்க. இது எப்படி நடக்க போகுதுன்னு அவர் கேட்கல, இது நடக்கும்னு நான் நம்புவேன்னு எதிர்பார்க்கறீங்களா, எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. நான் உறுதியா நம்ப முடியுமான்னு கேட்கிறாரு. அதாவது அவிசுவாசமான ஒரு இடத்துல இருந்து அவர் கேட்கிறாரு. மரியாள் கூட சரிங்க நான் நம்புறேன்னு சொல்லலதான், அவங்க கிட்டயும் கேள்வி இருந்துச்சு. ஆனா அவங்க கேட்ட கேள்வி அவங்க கிட்ட விசுவாசம் இருந்ததை வெளிப்படுத்துச்சு. இது எப்படி நடக்கும்ன்ற அந்த கேள்வி ஒரு ஆர்வத்துல உண்டான கேள்வி. ஆண்டவர் நீங்க கேள்வி கேட்கறதுக்கு எதிரானவர் இல்ல, ஆனா அந்த கேள்விய அவிசுவாசத்தோட கேட்க போறீங்களா? மரியாள் இது நடக்க போறது இல்லைன்ற மாதிரி அவங்க கேட்கல. ஆனா சகரியா, நான் ஒரு வயசானவன், என்னோட மனைவியும் வயசானவ, இது நடக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி அவர் யதார்த்தத்தை பேசினாரு. அவர் சூழல் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு பேசினாரு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது இல்லையா? சிலர் எப்பவுமே மரணத்தை பத்தியே, முடிஞ்சு போனதை, நடக்காததை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சூழல்ல தான் தேவதூதன் சகரியா இன்னும் அப்படியே பேசிட்டு இருக்க கூடாதுன்னு அவரோட வாயை அடைச்சாரு. ஆனா மரியாள பாருங்க, அவங்க கிட்டயும் கேள்வி இருந்துச்சு. ஆனா அவங்க கேட்ட கேள்வி ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு தகவலை எதிர்பார்த்து கேட்கறதா இருந்துச்சு. சந்தேகத்தோட கேள்வியா இல்ல அது. இது எப்படி நடக்கும்னு நான் நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கல. அப்பத்தான் தூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில வருவாரு, உன்னதமானவருடைய பலம் உண்மையில நிலையிடும் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு பிறக்க போற குழந்தை பரிசுத்தமான குழந்தை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போறாரு. 38ஆம் வசனம் பாருங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அதுக்கப்புறம் மரியாள் எலிசபெத்தை சந்திக்க போறாங்க. வசனம் 45 பாருங்க. எலிசபெத் மரியாளை பார்த்து சொல்றாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். நீ பாக்கியவதி, ஏன்னா ஆண்டவர் தான் சொன்னதை நிறைவேற்றுவாருன்னு நீ நம்புன அப்படின்னு எலிசபெத் மரியாளை பார்த்து சொல்றாங்க. இது நமக்கு ஒரு பதில தருது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, ஆண்டவர் தான் என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை அப்படியே செய்வார்னு நீ நம்புன அப்படின்னு எலிசபெத் மரியாளை பார்த்து சொல்றாங்க. ஆனா சகரியா, இது நடக்கும்னு நான் எப்படி உறுதியா நம்ப முடியும்னு கேட்டாங்க. இந்த முக்கியமான ஒரு செய்தியை நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளை அவர் கொடுத்திருக்கலாம், உங்களோட அவர் பேசி இருக்கலாம், உங்களுக்கு தரிசனங்கள் காமிச்சிருக்கலாம், கனவுகள் தந்திருக்கலாம், பல தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவர் வெவ்வேறு விதங்கள்ல தந்திருக்கலாம், வேத பகுதிகள் மூலமா ஆண்டவர் பேசி இருக்கலாம். இப்படி பல்வேறு விதங்கள்ல ஆண்டவர் உங்களோட ஆவியில வார்த்தைகளை போட்டிருக்கலாம். நான் உங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க இதை எந்த இடத்துல இருந்து அணுகுறீங்க? இது நடக்கும்னு என்னை எப்படி நம்ப சொல்றீங்கன்னு சகரியா மாதிரி கேட்கிறீங்களா, இல்ல எப்படி ஆண்டவரேன்னு மரியாள் மாதிரி கேட்க போறீங்களா? ரெண்டுமே கேள்விகள் தான். ஆனா இதை எப்படி நான் நம்புறதுன்றதுக்கும், ஆண்டவரே இது எப்படி நடக்க போகுது, நம்புறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. கர்த்தர் தாம் சொன்னதை நிறைவேற்றுவார்னு நீ நம்பினதுனால நீ பாக்கியவதின்னு எலிசபெத் மரியாளை பார்த்து சொல்றாங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர் செய்வார்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல இது நடக்கும்னு எப்படி நம்ப சொல்றீங்க? எப்படி ஆண்டவரை நம்ப முடியும்? எப்படி என்னால உறுதியா நிக்க முடியும்? இந்த அற்புதம் நடக்கணும் நான் எப்படி நம்புறதுன்னு கேக்குறீங்களா? விசுவாசிக்க கூடாதபடி உங்களை தடுக்கிற எதுவும் இருக்கா? மரியாள் சொன்னது மாதிரியான ஒரு இடத்துக்கு நீங்க வாங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நம்புறதுக்கு உதவி செய்யுங்க. மரியாள் மாதிரியே நான் உங்களுக்கு சொந்தம், என்னை பத்தி நீங்க சொன்ன எல்லாமே நடக்கட்டும்னு சொல்லுங்க. இது எல்லாமே நீங்க நம்பினதுனால கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே உங்களை நம்புறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமா கனப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.